ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, வயசானவங்களை பற்றி தான் பேச வந்தேன். வயசானவங்கன்னா அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் எல்லாரை பற்றி தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்க நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருப்பாங்க. எப்போவுமே நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எங்கள் மாமனாரும் சரி, மாமனாரும் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது, நீ யார் நீ சொல்கிறதுக்கு அப்படின்றவாரு. எங்கள் அப்பா எங்கள் மாமனாருக்கு மேலே பண்ணுவார். நான் நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் ரொம்ப உடம்பு முடியாதவர். உடம்பு முடியல அவர். நான் ஒரு இடத்துல இருக்கேன், எங்கள் அப்பா ஒரு இடத்துல இருக்கார். என் தம்பி மட்டும் அவர் ஹாஸ்பிட்டலில் நிற்கணும். நான் எங்கள் அப்பா கொஞ்சம் பாதி தூரம் வந்துடுவார் பஸ்ஸில். திருப்பி அவரை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்படி தான் போயிட்டுருக்கோம். நான் ஒரு இடம், எங்கள் அப்பா ஒரு இடம், எங்கள் தம்பி பொண்டாட்டி எப்படி இருக்கும். போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு ரிட்டன் வரணும். 2 ஊசி போட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னா 2 ஊசி போட்டாங்க. மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. ஊசி போட்டிருக்காங்க. அவங்க கேராக இருக்கார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்பா என் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றேன். என் பேச்சும் கேட்கல. என் தம்பி பொண்டாட்டி கூப்பிட்றா, வாங்க மாமா என் வீட்டுக்கு, நானும் கூட்டிகிட்டு போகிறேன், மறுநாள் நான் ஆட்டோவில் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னா அவள் கூடயும் போகல. ஒரே அட்டம் பிடிச்சிட்ருக்காரு. அட்டம் பிடிச்சி நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டு ஒரே அடம். வர்றப்போ வந்துட்டார், ஒன்றும் ப்ராப்ளம்லாம், ஒரு ஊசிலாம் போடல, நல்லா தான் இருந்தார். போகிறப்போ ஊசி போட்டார்ல, ஊசி போட்டால் கொஞ்சம் கேர் இருக்கும், மயக்கம் இருக்கும். அதனால் போய் வீட்டில் வச்சு பார்த்துட்டு மறுநாள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். எங்கள் பேச்சு கேட்கவே கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்துட்டு ஒரே அட்டம் பிடிச்சிட்டு நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டுருக்காரு. நான் என்ன நினைப்பேன், சின்ன வயசுலலாம் வயசானவங்களாம் தனியாக வருவாங்க. தனியாக வரப்போ என்ன நினைப்பேன், ஏன் வயசானவங்கள பார்த்துக்க யாரும் இல்லை, இவங்க ஏன் தனியாக வராங்க, ஏன் இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களை தனியாக விடுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நான் இருப்பேன். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். எங்கள் அப்பா கொஞ்சம் வயசாகிடுச்சு, நான் கொஞ்சம் அவரை பார்த்துக்கிற ஸ்டேஜில் நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம். அப்போ நான் என்ன சொல்கிறது, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, வாங்கப்பானா வந்தால் தானே நமக்கு. அப்போ நான் இப்போ தான் நினைக்கிறேன், அப்போ வயசானவங்க ஃபுல்லாக அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க போல. நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்ற ஒன்று. ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, ஏன்னா நான் அந்த பார்த்த ஸ்டேஜில் அப்போ இருந்தேன். இவங்களையும் பார்த்துக்கல அப்படின்ற ஸ்டேஜில் நான் இருந்தேன். இப்போ நான் பார்த்துக்கிற ஸ்டேஜில் இருந்து இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை வயசானவங்கள தனியாக விடுறாங்க அப்படி தானே தோணும். இப்போ வெளில போகிறாரு, ஒரு மயக்கடிச்சு விழுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுது, கூட ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும். அப்போ கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கள பார்த்துக்க முடியல பாரு, பெற்று பசங்களாம் பார்த்துக்கலாம் அப்படி தானே நினைப்பாங்க. புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் கூட அப்படி தான் பண்ணுவார். போயிடுவார், எங்கேயாச்சும் போயிடுவார், மறதி ஆகிடுவார். போவாதீங்க மாமா, நான் தொலைஞ்சிட்டேன்னா நீ தேட வராத அப்படின்னுடுவார். போவாதீங்க மாமா, எதுனா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி வந்துத்தரோம், நீலாம் தேட தேவையில்ல, நீலாம் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் இருக்காங்க வயசானவங்களாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.